Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 10. Solve the differential equation dy by dx which is equal to root of 1 minus y squared by 1 minus x squared. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? ஒரு differential equation கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க. சரியா? சோ இதுல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? y யும் x ம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஒய்க்கும் எக்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப்பை ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் சால்வ். இது வந்து சில கொஷின்ஸில் ஃபைண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க, சில கொஷினில் சால்வ்னு கேட்டிருப்பாங்க. சரி, ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ டெரிவேட்டிவ்ஸால் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து கிளியராக எழுதிக்கோங்க. ஓகே, கிவன் எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா? டு சால்வ் இட் we have to separate the variables. ஓகேவா? வேரியபிள்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? செப்பரேட் பண்ணிக்கணும். நம்ம இதை சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்? வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும். சரியா? we have to separate the variables. என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? y and x. இப்போ பாருங்க, dy by dx which is equal to, இந்த ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்குது, டினாமினேட்டருக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு, அதாவது ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் சொந்தம், டினாமினேட்டருக்கும் சொந்தம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இதுக்கும் செப்பரேட்டாக ரூட் போட்டுக்கிறோம். ஓகேவா? புரியுதா இது? இப்போ பாருங்கள், இங்கே நியூமரேட்டில் இருக்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இந்த சைடில் வரும்போது இப்படி வரும், பையில் வந்துடும். சரியா? அதாவது டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்க டிஎக்ஸ் டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு போகும்பொழுது நியூமரேட்டருக்கு போயிடும். சரியா? அப்போது டிஒய் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த டிஎக்ஸ் இந்த சைடில் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடச்சிடும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே எப்படி இருக்குது? எல்லாமே ஒய், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ். ஸோ வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு சைடையும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இப்போ என்ன ஆகும்? இன்டகிரல் dy by root of 1 minus y squared which is equal to integral dx by root of 1 minus x squared னு கிடைச்சிடும். சரியா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral 1 by root of 1 minus x squared dx which is equal to sin inverse x plus c. கரெக்டாப்பா? இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு மீனிங் என்னது? இன்டகிரல் 1 by root of 1 minus y squared into dy which is equal to integral 1 by root of 1 minus x squared into dx. தான் மீனிங். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரியா? இன்டகிரல் 1 by root of 1 minus x squared dx என்னது நமக்கு? sin inverse x plus c. இங்கே வேரியபிள் நமக்கு y இருக்குது, இங்கே x இருக்குது. சரியா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? sin inverse yன்னு எழுதிடலாம். சரியா? which is equal to, இங்கே sin inverse xன்னு வந்துடும். பொதுவாக நம்ம ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை எழுதிக்கலாம். சரியா? இதுக்கும் இதுக்கும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை எழுதிக்கிறோம். புரியுதாப்பா இது? இது வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்தாலே நாங்கள் போதுமானது. சரியா? அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்குமான ஒரு ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு வந்து எழுதியிருக்கோம். சரியா? இந்த சம் வந்து நிறைய டைம் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. இதை வந்து மறந்துடாதீங்க. அது சிம்பிள் கூட, கரெக்டாக சிம்பிளான சம் தான். பட் என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா?
அந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது அந்த கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?